கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ரோமர் 12 அதிகாரம், ரோமர் 12 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12 அந்த அதிகாரத்தின் 19 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலே எழுதியிருக்கிறபடியே நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு, தெய்வ ஆக்கினைக்கு, தெய்வ கோபத்துக்கு இடங்கொடுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க பழி வாங்காம தேவன் பழி வாங்கும்படி, தேவன் ஆக்கினை செய்யும்படி, தேவன் தண்டிக்கும்படி, தண்டனை கொடுக்கும்படி கோப ஆக்கினைக்கு இடங்கொடுங்கள். அப்படின்னா நீங்க சான்ஸ் எடுத்துக்காம தெய்வத்துக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க சான்ஸை நீங்க எடுக்காதீங்க, சான்ஸை கடவுளுக்கு கொடுங்க. இதைத்தான் நம்ம யாக்கோப் எழுதுவாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு அவர் அங்க எழுதுவார். அதாவது நீங்க கோவப்பட்டு ஒருத்தனை அடிக்கிறது வேற, தேவன் கோவப்பட்டு அதே மனுஷனை அடிக்கிறது வேற அப்படின்னு அங்க பிரிக்கிறாரு. உங்க அடி கம்மியா இருக்கும், அவர் அடி பலமா இருக்கும். அதனால தேவன் அடிக்கிறதுக்கு உங்க கையை நீட்டாதீங்க, வெளியே எடுங்கிறார். நீங்க அடிச்சீங்கன்னா அப்ப தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? அடிக்க மாட்டாரு. கிறிஸ்டியானிட்டில என்ன நடக்குது அப்படின்னா, சான்ஸை நம்ம தான் எடுத்துக்கிறோம், தேவனுக்கு சான்ஸ் கொடுக்கறதே இல்லை. ஆனா பவுல் தெளிவா ரோமர் 12:19 பதிவு செய்யறாரு, தேவனுக்கு சான்ஸ் கொடுங்க, பழிக்கு பழி நீங்க வாங்காதீங்க. 20 வாசிங்க, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அன்றியும் உனக்கு தீமை செய்ய நினைக்கிற, கொடுமை செஞ்ச, கெடுதல் செஞ்ச அந்த எனிமி, பகைஞன், சத்துரு சாப்பாடு இல்லாம பசியா இருந்தான்னா அவனை நீ பகைஞன் நினைச்சு கை குட்டி சிரிக்காம, சத்துரு நினைச்சு இதுதான் உனக்கு வேணும் எதிர்பார்த்தேன்ட்டு நீங்க சந்தோஷம் பண்ணாம, திருவிழா கொண்டாடாம அவனுக்கு தேவையானதை செய்யி, போஜனம் கொடு. அவன் பசியா இருந்தா போஜனம் கொடு. உன் சிநேகிதன் பசியா இருந்தா மட்டும் இல்ல, உன்னை பகைக்கிறவன், உனக்கு சத்ருவா இருக்கிறவன் பசியா இருந்தாலும் அவனுக்கு நீ என்ன செய்யணும்? போஜனம் கொடுக்கணும். எப்ப போஜனம் கொடுக்கணும்? பசியா இருக்கும்போது போஜனம் கொடுக்கணும். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன பகைக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன்ட்டு அவன் பரிபூர்ணமா இருக்கும்போது நீங்க உதவி செய்யக்கூடாது, அவனுக்கு உதவி செய்யக்கூடாது. அது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. அவன் திருந்தவே மாட்டான். அப்படி பண்ணக்கூடாது. உன்னை பகைக்கிறவன் கஷ்டத்துல வாடும்போது, பசியில வாடும்போது, ஒரு உதவி கிடைக்கிறதுக்காக அவன் ஏங்கி இருக்கும்போது உன்னால அந்த உதவியை செய்ய முடிஞ்சா செஞ்சிரு. சத்துரு நினைச்சு அவனை தள்ளி விடாத. இதுதான் வேணும்ட்டு கை குட்டி சிரிக்கவும் செய்யாத. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார் அப்படின்னு நீ செய்யாத, அப்படி பார்க்காத. அது புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு நல்லதல்ல. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வசனம் தான் அது. பழைய ஏற்பாட்டிலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இது நல்லதல்ல. சத்துரு பசியா இருந்தா ஒரு உதவிக்கு அலைஞ்சானா ஒன்னால செய்ய முடியும் பட்சத்துல அந்த உதவியை செய்ய. நாட் ஒன்லி போஜனம், அவனுக்கு அர்ஜென்ட் நீடு இருக்குன்னா நீ ஹெல்ப் பண்ணு.
உன் சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடு. இந்த வசனத்தை எதை சொல்லிட்டு எங்க சொல்றாரு? இந்த வசனத்தை எதை சொல்லிட்டு இதை சொல்ல வர்றாரு? தேவனுக்கு சான்ஸ் கொடு அப்படி சொல்லிட்டு அடுத்து எழுதுறாரு, பக்கத்துல எழுதுறாரு. அப்படி கவனிங்க, அன்றியும் தான் ஆரம்பிக்கிறாரு. கன்ஜக்ஷன் வேர்டு அன்றியும். உன் சத்துரு பசியா இருந்தால் அவருக்கு போஜனம் கொடு. அப்புறம் தாகமா இருந்தால் பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அதாவது முதல் 19ல சொல்ல வராரு, நீ சான்ஸ் எடுக்காம சான்ஸ தேவனுக்கு கொடு. நம்பர் 1. அப்படி கொடுத்துட்டு அப்படி அவ்வளோ என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்க, அவன் எனக்கு தீமை செய்ய நினைக்கிறான், தீமை செஞ்சிருக்கிறான், பதிலுக்கு நான் தீமை செய்ய நான் தயாரா இல்லை, அந்த சான்ஸை நான் எடுத்துக்கல, அந்த சான்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு முதல்ல நம்ம ஒதுங்கணும். இதான் புதிய ஏற்பாட்டில் தேவன் சொல்ற வார்த்தை, ஒதுங்கணும். நம்பர் 2, செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. செகண்ட் ஸ்டெப்பு, இன்கேஸ் ஆண்டவருக்கு நீ சான்ஸ் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாலும் அவனுக்கு ஒரு அர்ஜென்ட் நீடு, அர்ஜென்ட் ஹெல்ப் தேவைப்படுது நீ கேள்விப்படும் போது, காணும் போது கைகூட்டி சிரிக்காம, இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லாம, நல்லா வேணும்ட்டு சந்தோஷப்படாம அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. நம்பர் செகண்ட் ஸ்டெப் இது. இடம் கொடுத்துட்டு ஒதுங்கிறது மட்டும் இல்ல, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும். எப்படி? அதான் கோர்வையா பேசுறாரு, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். அவனுக்கு நீ ஹெல்ப்பும் பண்ணணும். இடம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டு நீ இப்படி ஹெல்ப் பண்ற ஆளா நடந்துக்கும் பட்சத்தில் அடுத்து அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாயே. நீ தேவனை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறியே, பழி வாங்க தூண்டியே, அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய். 21. இதை சொல்லிட்டு தான் ஒரு லைனோட முடிக்கிறார் பாருங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எப்படி? இங்க வந்து அதை க்ளோஸ் பண்றார், ஃபைல அழகா க்ளோஸ் பண்றார். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ தீமையை தீமையினா வெல்லாம இப்படி நன்மை செஞ்சு வெல்லு. தீமைய நன்மை செஞ்சு வெல்லுன்னு எழுதுறாரு. அதுல இன்னும் எழுத வேண்டிய ஒண்ணு, தீமைய இப்படி தேவனுக்கு இடம் கொடுத்து வெல்லு. அது எழுத வேண்டியது இடன்ல இருக்கு. அங்க ரெண்டுமே சொல்றாரு. முதல் 19 வசனம் தீமைய தேவனுக்கு இடம் கொடுத்து வெல்லு. 2வது 20 வசனம் தீமைய நன்மையினால வெல்லு. நன்மையினால வெல்லு. ஆமேன். ஆமேனா? டிப்ஸ் இது, டாபிக் இது இல்ல. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு செய்ய யோசிக்கிறவர்களுக்கு, செய்ய முன்வருகிறவர்களுக்கு நாம் தீமை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தீமை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. காலமே தீமையை நேரம் பார்த்து அவனுக்கு அனுப்பி வைக்கும். ட்ரூ தான், ட்ரூத். காலமே நேரம் பார்த்து தீமையை அவனுக்கு அனுப்பி வைக்கும். அதாவது பழி வாங்க நாம ஸ்கெட்ச் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் தீமை செஞ்சால ஸ்கெட்ச் போட்டு தூக்குறோம் பாரு, அந்த அவசியமே உங்களுக்கு தேவைப்படாதுங்கிறார். தேவைப்படாது. நீ வந்து ஏன் போற முன்னாடி நீ ஸ்கெட்ச் போடுறது நிப்பாட்டு. தானாவே தீமையை அவன் சந்திக்க வேண்டி வரும். ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்கா தானாவே காலமே, இந்த 3 வார்த்தைக்கு பின்னாடி தெய்வம் இருக்கிறாரு புரிஞ்சுக்கணும். அவர் இருக்கிறாரு புரிஞ்சுக்கணும். காலமே அவனுக்கு அனுப்பி வைக்கணும்னா யாரு? கடவுளே அனுப்பி வைப்பாரு. தானாவே நடக்கும்னா தெய்வமே செய்வார். ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறார் அவரு? வாக்கு தத்தம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன?
தேவன் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு? ரோமர் 12:19 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை மதிக்கணும். எல்லா சான்ஸையும் நம்மளே எடுக்கக்கூடாது. சான்ஸை கொடுக்கணும், அவருக்கு பிளேஸ் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். செய்யறோமா இல்லை, செய்யறோமானா இல்லை. இதுவே செய்யறது கஷ்டம், அப்புறம் எங்கிட்டு போய் நன்மை செய்யறது? சத்துரு பசியா இருக்கும்போது எப்படி நன்மை செய்யறது? அதனால உங்களை பகைக்கிறாங்க, உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்க, உங்களை வந்துட்டு மோசமாக்குன்னு நினைக்கிறாங்க, நல்லா இருக்க கூட நினைக்கிறாங்கன்ட்டு யாராவது உங்க கண்ணில் பட்டாங்கன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய பாயிண்ட் ரோமர் 12:19-20-21. நீங்க கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் இதைத்தான் நீங்க கடைபிடிக்கணும். அதாவது தீமை செஞ்சு வெல்றது ஒரு 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 காரியம், ஒரு மெத்தடு, ஒரு முறைமை. தீமை செஞ்சு ஜெயிச்சிடுறது. இது நடக்குது உலகத்துல. அவன் என் அப்பனை போட்டான், ஜெயில வெளியே வந்து நான் போட்டேன்ல. இது எப்படி? தீமையினால வெல்றது. தீமையினாலதான் வெல்ல முடியுங்கிற வழி மட்டும் இல்ல, தீமையை நன்மையினாலே வெல்ல முடியும்னு ஒரு வழி இருக்கு. அததான் கிறிஸ்ட் சொல்றார். தீமையை நன்மையினால வெல்லு, நன்மை செஞ்சு வெல்லு. தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்கள ஆதாயம் பண்ணு. ஆமேனா? அப்ப தேவனுக்கு இடம் கொடுக்கணும், சத்துருக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ரெண்டு கண்ணு மாதிரி நம்ம கடைபிடிக்கும் போது அக்கினி தழல் அவன் மேல் குவிக்கப்படும். ஆட்டோமேட்டிக்கா தீமை அவனை சந்திக்கும். நீ தீமையை வெல்லணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா தி பெஸ்ட் வே தேவனுக்கு இடம் கொடுத்துடணும், ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நாம தீமையை ஜெயிச்சிருவோம். ஆமேனா? இதெல்லாம் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமேனா? அதனால நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு நம்ம வந்துட்டு இப்பெல்லாம் செய்யாதீங்க, உங்களுக்கு விட விதைக்க கூடாது, அறுக்க போறீங்கன்னு அப்படி சொன்னா உடனே அவங்க இப்படியே சொல்லக்கூடாது, சவிக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது. ஏன்னா தானாவே அப்படிதான் நடக்கும், தானாவே அப்படி நடக்கும். ஒரு விஷயத்துல தேவனுக்கே இல்லாத அக்கறை நமக்கு இருக்கிறது டேஞ்சர். மைண்ட் நல்லா பதிவு செய்யுங்க. ஒரு விஷயத்துல தேவனுக்கே இல்லாத அக்கறை நமக்கு இருக்கிறது ஆபத்து, டேஞ்சர். உதாரணம் படிக்கலாமா? யோவான் 10:24-26 வரையும் படிங்க வைப்போம். யோவான் 10 வசனத்தை வாசிங்க. வசன பிரியர்கள், வேத பிரியர்கள், யோவான் 10:24-25-26. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு மனசுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் தெளிவாய் சொல்லும். இப்படி மங்களா சொல்லாதீங்க, எங்களுக்கு டவுட்டாவே இருக்கு. தெளிவா கிரைஸ்டல் கிளியரா எங்கிட்ட அதை சொல்லுங்க. நீங்க கிரைஸ்ட் அப்படின்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த ஆள் நீங்க தான் அப்படின்னா தெளிவா உடைச்சு பேசுங்க, தெளிவா பேசுங்க. எங்களுக்கு டவுட்டா இருக்கு. சொன்னது யாரு?
ஆ? சொன்னது யாரு? யூதர்கள் இத சொல்லி இருக்கிறாங்க வந்து. ஜீசஸ் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எதை உங்களுக்கு சொன்னேன்? நான் தாயா கிரைஸ்ட். ஏசாயா 53 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த நபர் நான் தான். நான் தான் அந்த கிரைஸ்ட், மேசியா நான் தான். தானியேல் சொன்ன மேசியா நான் தான். தாவீது சொன்ன ஆளு நான் தான் அப்படிங்கிறத சொன்னேன். வாயால சொன்னேன். அப்புறம் நீங்கள் நான் சொன்ன வார்த்தைய விசுவாசிக்கல. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை பாருங்க. நான் தாயா அந்த மேசியான்னு என் வாயால பல தடவை சொல்லியிருக்கேன். பல உபதேசங்கள் வழியா நான் பேசியிருக்கேன். நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். நான் தான். என்னை குறித்து வேத வாக்கியங்கள் சாட்சி இடுகிறது. என்னை குறித்து ஏசாயா சொல்லியிருக்கிறான், தாவீது சொல்லியிருக்கிறான், மோசே சொல்லியிருக்கிறான். நான் தான் அப்படின்னு பல தடவை என்னுடைய உபதேச நேரத்துல நான் வாயால சொல்லியிருக்கிறேன். அதோட மட்டும் இல்ல, என் பிதாவின் நாமத்துல நான் ஏகப்பட்ட கிரியைகளை செஞ்சேன். நான் வாயால சொன்னேன், கையால செஞ்சும் காமிச்சேன். நீங்க விசுவாசிக்க. நான் வாயிலே வடை சுட்டுட்டு போயிருந்தேன்னா உங்களுக்கு டவுட் இருக்க வேண்டியது நியாயமா கூட படலாம். நான் கையாலையும் வடை சுட்டேன் ஐயா, நீங்க நம்ப மாட்டேறீங்க. எப்படி பேசுறானுங்க நீங்க? எத்தனை பேருக்கு பிறவி குருடனுடைய கண்ணை ஒரு பிசாசு திறக்க கூடுமா? நான் திறந்தேன். அவனே இப்ப கேளுங்களேன், அவன் சாட்சி சொல்லுவான். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரே. அவன் சொல்றான் பாருங்க, பிறவி குருடனுடைய கண்ணை பிசாசு திறந்தான் என்று. பிசாசு திறக்க மாட்டான்னு தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இந்த மாதிரி அன்யூஷுவலான மிராக்களை நான் என் பிதாவின் நாமத்துல செஞ்சேன். அந்தரங்கத்துல இல்ல, வெளியரங்கத்துல செஞ்சேன் நான். நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இதுக்கு மேல நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஒன்னும் தேவையில்லைன்ட்டார். ஒண்ணு டீச்சிங்கை நம்பணும், இல்ல கிரியைகளை நம்பணும். இதையும் நம்ப மாட்டேன், அதே நம்ப மாட்டேன்னா அப்ப நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னா, நான் பரலோகத்துல தேவகுமார்னா அங்க இருக்கிற காட்சியை நீங்க பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி காட்சி காமிச்சாலும் நீங்க நம்ப மாட்டீங்கிறாரு. அது டூப்புன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பாரு. நம்ப மாட்டீங்க, விசுவாசிக்கவில்லை. அப்புறம் இப்பதான் அந்த 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 உண்மையை அவர்கிட்ட பேசுறாரு கிளியரா. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள், அண்டர்லைன் வேர்டு, என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால். அண்டர்லைன் வேர்டு. எல்லாரும் ஆடுகள் தான், எல்லா ஆடுகளுக்கும் மந்தை இருக்கு. ஆனா என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் வாயால சொல்லியும் நம்ப மாட்டேறீங்க, கையால செஞ்சும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க இவ்வளவு அற்புதம் செஞ்சும் என்ன மேசியான்னு நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் தாண்டா மேசியான்ட்டு பல தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து பேசினாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களால நம்ப முடியல அப்படின்னா, நீங்க என் மந்தையின் ஆடா இல்லை. அது மட்டும்தான் காரணம்ட்டார். அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வேடே சொல்லல. அப்படி சொல்லிட்டு தான்
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுன்ட்டு இப்படி திரும்புறாரு. அப்பெல்லாம் நீங்க என் ஆடுகளா இருந்திருப்பீர்களானால் நீங்க விசுவாசிருப்பீங்க. நீங்க என் ஆடுகளா இல்லாதபடினாலதான் சந்தேகத்துல இருக்கீங்க. பிரச்சனை நான் உங்களுக்கு என்னை பத்தி தெளிவா காமிக்கல சொல்லலைங்கிறது இல்ல, நீங்க என் மந்தை நாடுகளா இல்லாம இருக்கிறதான் காரணம். அப்படி கோர்வையா கோர்க்கிறார் ஜீசஸ் உபதேசத்துல. அவருடைய மினிஸ்ட்ரியில் தான் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அப்ப கவனிங்க, ஜீசஸ் எவ்வளவு கூலா டீல் பண்ணாருன்னு கவனிங்க. அந்த விஷயத்தை ரொம்ப கூலா டீல் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துற அந்த சம்பவம் அது. ரொம்ப கூலா டீல் பண்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த அந்த ரூட் தெரிஞ்சதுனால அப்படி கூலா பண்றாரு. ரூட் தெரியுது அவருக்கு. சரியா? ஓகே, இதை அப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு விஷயத்துல தேவனுக்கே இல்லாத அக்கறை நமக்கு இருக்கிறது ஆபத்து. அப்படின்னா மந்தையின் ஆடுகள் இல்லைங்கிற பாயிண்ட் அவுட் பண்ணாம, அந்த புரிதல் இல்லாம அவனை ரசிக்கணும் பிரதர், எப்படியாவது ரசிக்கணும் பிரதர், என்ன செஞ்சாலும் ரசிக்கணும் பிரதர், தப்பு. அது உனக்கு ஆபத்து. ஆபத்து அது. தேவனுக்கே அக்கறை இல்லாத விஷயம் அது. என் மந்தையின் ஆடுகளா இங்க இல்ல, கரெக்டா? அப்ப விட்டுறணுமே தவிர அது எப்படி விடுறது? தப்பு, தப்பு. இதை புரிஞ்சிட்டு தான் ஊழியம் பண்ணணும். தப்பு. அதாவது அவர் மந்தையின் ஆடுகள் இல்லைன்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சு அவரு கலட்டி விடுறாரே தவிர, கண்டுக்காம விடுறாரே தவிர, அது எப்படி விடுறது ஆத்மாவை அப்படின்ட்டு அவர் மோதலை முட்டலை. கவனிச்சிங்களா? அப்ப நாம அந்த இடத்த புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தான் ஊழியம் பண்ணணும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதை புரிஞ்சிக்காம அது எப்படி விடுறது? ஆத்மாவுக்காக கர்த்தர் இறந்தாரு பிரதர், ஏசு இறந்தா, ஏசு தானே இறந்தார், அவர் தானே சொன்னார் இப்படி, ஏசு இறந்தார் பிரதர், அப்படி இப்படி ஒரு ஒரு ஆத்மா கூட விடக்கூடாது பிரதர், யாரும் கெட்டு போகாமல். ஐயோப்பா, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் சித்தமா இருக்கிறார். அது ஒண்ணுதான் நமக்கு தெரிஞ்சுச்சு. இது தெரிய மாட்டேங்குதே, இது தெரியலையே. அப்ப நீங்க செய்யறது எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா, ஜீசஸ் யூதர்கள் ஜீசஸ் வந்திருக்கிறாங்க. ஜீசஸ் அவங்க பேசும்போது ஜீசஸ் ஆன்சர் பண்றாரு. இங்க பாருப்பா, நீங்க என் மந்தை நாடுகள் எல்லாம்தான்ப்பா நான் வாயால வடை சுட்டோம், கையால வடை சுட்டோம், உங்களுக்கு வடை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. சரிங்களா? இதுவே நீங்க என்னுடைய ஆடா இருந்தீங்கன்னா, ஐயோ சொன்னாலே நம்புவீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா போவோன்ட்டு அடுத்து போயிடுறாரு அவர் ஜீசஸ். ஓகே, உடனே நம்ம ஊழியக்காரங்க குடுன்னு ஓடி போயிட்டு, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏசு உங்களுக்கு மேசியான்னு நம்ப முடியல, அவ்வளவுதானே, ஏசு சொன்னீங்க ஆனா அவர் பைசல் சொல்லி போயிட்டாராக்கும், கொடுங்க எனக்கு ஆத்மா பாரம் இருக்கு, இப்படி வாங்க உங்களுக்கு தனியா சொல்லித்தரேன், உங்களுக்கு எப்படியா நான் ஆதாயம் பண்ணணும். நல்லாவா இருக்குது இது? நல்லாவா இருக்கு? இதான் அவருக்கே இல்லாத அக்கறை, அவருக்கே இல்லாத அக்கறை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சொல்லித்தராதான் புரிய மாட்டேங்குது. இதெல்லாமே இருக்கு, பைபிள்ல இருக்கு. ரொம்ப சூப்பரா டீல் பண்ணிட்டு போனா அவர் போனோன்னு இவங்க ஆத்மா ஆதாயம் பண்ணணும். ஏசு என்னமோ விட்டாரு போல, நான் உங்களை விடுறேன், நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், வாங்க வாங்க டெய்லி என்ற மெசேஜ் கேளுங்க, நீங்க ரசிக்கப்பட்டுருவீங்க, பாத்துருவோமே. அது உனக்கு ஆபத்து. நீ உன் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவ, உனக்கு சித்திரவதையா இருக்கும். அதனால நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, உங்க லைஃப்லே பேசுறேன் நான். தேவனுக்கு அக்கறை இல்லாத ஒரு விஷயத்துல உங்களுக்கு அக்கறை இருக்கிறது ஆபத்து. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ அவரை டீல் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவருக்கே அக்கறை இல்லைன்னா உங்களுக்கு அக்கறை இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல அவருக்கு அக்கறை இல்லை, விட்டுறணும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு விஷயத்துல தேவனுக்கு இருக்கிற அக்கறையை விட நமக்கு அக்கறை இருக்கிறது நமக்கு ஆபத்து, அதுவும் ஆபத்து. ரெண்டுமே ஆபத்து. எப்பா ஒரு விஷயத்துல தேவனுக்கு அக்கறை இல்லப்பா, வெளியே வந்துடணும்.
ஒரு விஷயத்துல தேவனுக்கு அக்கறை இருக்கு, ஆனாலும் அவரை விட ரொம்ப அக்கறை இருக்கு. தப்பு, இதுவும் தப்பு. மத்திய 6ஆம் அதிகாரம் எடுங்க. மத்திய 6ஆம் அதிகாரம். ஒரு விஷயத்துல தேவனுக்கு அக்கறை இருக்கு, ஒரு விஷயத்துல தேவனுக்கு இருக்கிற அக்கறையை விட நமக்கு அக்கறை இருக்கிறது. மத்திய 6:32 வாசிக்கலாம். அந்த உணவு, உடை, இருப்பிடம், அத்தியாவசிய தேவைகள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நமக்கு ட்ரெஸ் வேணும், சாப்பாடு வேணும், தங்க இடம் வேணும். இதெல்லாம் இல்லை, இந்த பிள்ளை எப்படி வாழும்? இந்த பிள்ளைக்கு உயிர் இருந்தா தானே, உடம்புல உயிர் இருந்தா தானே வாழும். உயிர் இருந்தா மட்டும் வாழாதுல, வாழ முடியாதுல்ல, உடம்பு வேணும்ல. இது எல்லாமே வேணும்ட்டு தேவன் அறிஞ்சிருக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும்ட்டு அறிஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் தரணும்ட்டு அறிஞ்சிருக்கிறாரு. அப்படிதானே? அதனாலதான் காக்காவை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவர். ஒரு சாப்பாடு இல்லாம காக்கா போய் செத்து போயிருந்து தெரிஞ்ச அவருக்கு, சாப்பாடு இல்லாம நீ செத்து போயிருந்து தெரியாதா? அப்ப காக்கா உயிரோட இருக்கணுங்கிறதுல அக்கறை இருக்கிறவரு, நீ உயிரோட இருக்குங்க அக்கறை இருக்காதா? என்ன சொல்ல வர்றாரு? உன்னுடைய அத்தியாவசிய தேவைகள்ல தேவனுக்கு இருக்கிற அக்கறையை விட உனக்கு அதிகமா இருக்கிறது ஆபத்து. ஐயோ சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், ஐயோ ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்வேன், ஐயோ அதுக்கு என்ன செய்வேன், ஐயோ இதுக்கு என்ன செய்வேன், அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்ப என்ன இங்க பேசுறாருன்னா, கவனிங்க, இந்த சொன்ன ரெண்டு அக்கறையுமே மிஞ்சின அக்கறை. ரெண்டு அக்கறை பேரே மிஞ்சின அக்கறை. என்ன அக்கறை? அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு இருக்கிறதும், அவருக்கு இருக்கிற அக்கறையை விட நமக்கு இருக்கிறதும் மிஞ்சின அக்கறை. ஏதேன் தோட்டத்தை யாவப்படுத்தி பாருங்க, மிஞ்சின அக்கறை. இதெல்லாமே ரெண்டுமே மிஞ்சின அக்கறை. இந்த மிஞ்சின அக்கறை உள்ள எல்லாருக்கும் தேவன் வைக்கிற பேரு அஞ்ஞானி, ஞானமற்றவர்கள். அவங்களாம் அஞ்ஞானி. என்ன அக்கறை சொல்லி கொடுத்தோம்? முதல் அக்கறை, முதல் மிஞ்சின அக்கறை என்ன? அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு இருக்கிறது மிஞ்சின அக்கறை. அப்புறம் அவருக்கு இருக்கிற அக்கறையை விட நமக்கு இருக்கிறது மிஞ்சின அக்கறை. நம்ம என்ன அந்த இடத்துக்குலாம் பழகணும். ஏன்னா நாம மிஞ்சின அக்கறையிலேயே வாழ்ந்தவங்க, ஆனா மிஞ்சின அக்கறையில வாழ்றோம்னு தெரியாம வாழ்ந்தவங்க. அதான் பிரச்சனை. அப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, ஊழிய வாழ்க்கையிலையும் சரி, என்ன அக்கறை தலை காட்டக்கூடாது? மிஞ்சின அக்கறை தலை தூக்க கூடாது, தலை காட்டக்கூடாது. ஆனா நம்ம அதுலதான் என்ன செஞ்சிருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை கட் பண்ணி கொண்டு வர அதை கட் பண்ணி வெளியே வாங்குறார் நம்மகிட்ட. மிஞ்சின அக்கறை நமக்கு இருக்கக்கூடாது. ஆமேனா? தனிப்பட்ட உங்க வாழ்க்கையிலையும் சரி, இல்ல ஒரு வேலை, ஒரு படிப்பு, பொதுவான காரியமா இருந்தாலும் சரி, அல்லது ஊழிய காரியமா இருந்தாலும் சரி, மிஞ்சின அக்கறை ஆகவே ஆகாது, ஆகவே ஆகாது. நம்பலாமா அந்த சத்தியத்தை? அதனால இதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்குங்க. ரெண்டு சத்தியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார், போதும். முதல் சத்தியம் என்னது? பழி வாங்கக்கூடாது. அப்புறம் ஒருத்தர் தீமை செஞ்சாங்கன்னா எப்படி நடந்துக்கணுமா? எடுத்தோனையுமா? கர்த்தருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஒதுங்கணும். அப்படி ஒதுங்கிட்டு அவனுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது, அர்ஜென்சி நீடு, எல்லா ஹெல்ப்பும் கிடையாது, அர்ஜென்சி.
அத்தியாவசிய தேவை ஏற்படும் போது அவன் நீங்க ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டு இதை செய்ய தவறிட்டீங்கன்னா கோபம் உங்க பக்கம் திரும்பும், அங்க போகாது. அங்க வராது கோபம், உன் மேல வருங்கிறார். ஹெல்ப் பண்ணு. இப்படி ஹெல்ப் பண்ணும்போது தேவனுடைய கோபத்தை அப்படியே தலையில குவிக்கிறியப்பா, அக்கினி தலையை குவிப்பாயி. சரியா? இந்த 2 ஸ்டெப்பை யாமா வச்சு ஃபாலோ பண்ணிக்கணும். முதல் ஸ்டெப்பு தேவனுக்கு இடம் கொடுத்துட்டு ஒதுங்கணும். ரைட்டா? அதான் கோப அக்கினிக்கு இடம் கொடுக்கிறது. 2வது ஸ்டெப்பு அர்ஜென்சி ஹெல்ப்பு, யாருமே இல்லை, அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இப்போ நம்ம தான் போய் தூக்கி விடணும், நம்ம தான் இப்போ பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணிடணும். ஹெல்ப் பண்ணணும். அதனால கோபம் உன் பக்கம் திரும்பும், நம்ம பக்கம் திரும்பும். அவன்கிட்ட கோபம் இருக்கப்ப நம்ம மேலே திரும்பும். இதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக காலமே அவனை பார்த்து, காலம் அவனை பார்த்துட்டு. ஆமேனா? 2வது சத்தியம் மிஞ்சின அக்கறை, தேவனுக்கே இல்லாத அக்கறை, தலைவிரிச்சு ஆடுது. தேவனுக்கு இருக்கிற அக்கறையும் தலைவிரிச்சு ஆடுது. தேவனுக்கு இருக்கிற அக்கறையை விட தலைவிரிச்சு ஆடுது. இந்த 2 தான் தேவன் கண்டிக்கிறார். மத்தேயு 6ல் கண்டிக்கிறார். ஆமென்.